ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் ஒன்னோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் காஃபி டீ குடிக்கும் போது அந்த காலம்னா ரொம்ப அந்த காலம்லாம் கிடையாது. ஒரு 15 இயர்ஸ் பேக்லாம் எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் டயத்தில் பொட்டலம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பொட்டலம்னா மெது பக்கோடா தாங்க, பொட்டலம் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மெது பக்கோடா தான் செஞ்சேன். மெது பக்கோடாலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன். மெது பக்கோடா வந்து ஹார்டாக வேணும்னா எப்படி இருக்கணும், சாஃப்டாக வேணும்னா எப்படி இருக்கணும், அது கூட கடலை மாவு மட்டும்தான் சேர்த்து செய்ய முடியுமா, இல்லை வேறு ஏதாவது சேர்த்து செய்ய முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மெது பக்கோடா வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன். மெது பக்கோடா செய்கிறதுக்கு நார்மலாக எல்லோரும் கடலை மாவில் செய்வாங்க. நம்ம சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நான் வந்து இன்றைக்கி மெது பக்கோடா செஞ்சு காட்டியிருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இல்லை அப்படின்னா கடலை மாவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பொடுசாக நறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பக்கோடா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் மொத்தமாக நறுக்குனீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். பட் சின்ன பிள்ளைங்களாம் துப்பி துப்பி வைக்கிங்க வெங்காயத்தை. அதுக்காக தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியண்ட்லாம் கிடையாது. பெருஞ்சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 2 டைப்பில் வந்து ஒன்று அரிசி மாவில் பக்கோடா செய்ய போகிறேன், இன்னொன்று கடலை மாவில் செய்ய போகிறோம். அதான் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ். அதுக்காக நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு தின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். அது கூட வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு தோலோடு 2துலேயும் பூண்டை நசுக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 கூட சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா இதுவே போதும். பட் கண்டிப்பாக பச்சை மிளகாய் போடுங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பொறுமைலாம் கிடையாது, ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ண மாட்டேன். என் இஷ்டத்துக்கு கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா எப்படியும் கீழே தானே தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு டீ காஃபி கூட என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது கூட பெருஞ்சீரகம் அடுத்து சேர்க்க வேண்டியதான். பெருஞ்சீரகம் ஆல்ரெடி தூள் பண்ணியே எடுத்து வச்சுருக்கேன். நான் லாங் வீடியோவில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பெருஞ்சீரகத்தையும் இது கூட சேர்த்தாச்சு. ஆனால் பக்கோடாவுக்கு வந்து பெருஞ்சீரகத்தை தூள் பண்ணணுன்னே அவசியம் இல்லை, முழு பெருஞ்சீரகம் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால பவுடர் பெருஞ்சீரகத்தையே போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மெயினே சக்தி பஜ்ஜி மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப்னு வச்சுக்கோங்களேன். அது கூட அரிசி மாவு அதில் பாதி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வெறும் பஜ்ஜி மாவில் போட்டோன்னா எனக்கு இது காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், நெஞ்செரிச்சல் உண்டாக்கும். அதனால் காரத்தை குறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அரிசி மாவு கலந்துப்பேன். டேஸ்ட்டும் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அரிசி மாவு கலந்து போடும்போது. சேம் பஜ்ஜி போடும்போது நான் இப்படி தான் போடுவேன். இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு பதம். இந்த பதத்தில் நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் லிக்யூடாக போட்டிங்க அப்படின்னா மெது பக்கோடா வரும். நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு போட்டு காட்டியிருக்கேன். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எது பிடிக்கும், மெதுன்னு இருக்கிறது பிடிக்குமா இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறது தான் விஷயம். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பட்டாணி வேக வச்சுருந்திங்கன்னா பட்டாணி போட்டுக்கலாம். ஈவன் வேர்க்கடலை இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் இது. இப்போ நம்ம ஆனியன் மட்டும்தான் போட்டு செய்கிறோம். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்க மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதை காட்டுறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ மெது பக்கோடா செய்கிறதுக்கு பதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், இதோட பதம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சக்தி பஜ்ஜி போண்டா மாவுலேயே வந்து உப்பு இருக்கிறதுனால உப்பு அதிகம் போடலை. ஒருவேளை நீங்கள் அரிசி மாவு அதிகமாக சேர்த்திங்க, உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ அரிசி மாவு பக்கோடா. அரிசி மாவு பக்கோடாவில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, போட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அரிசி மாவுலேயும் பக்கோடா போடலாம். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படின்னா அந்த பேக்கரியிலலாம் கொடுப்பாங்கள்ல, மேக்ஸிமம் அதெல்லாம் அரிசி மாவில் தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெங்காயம் இவ்வளோ போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பேக்கரியில் பாறை பாறையாக இருக்கும், அந்த பக்கோடா தான். பட் இதில் நான் வீட்டில் செய்கிறதுனால வந்து வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன். பட் பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெங்காயம் போட மாட்டாங்க. இஞ்சி நிறையா போட்டிருப்பாங்க. சேம் இஞ்சி பக்கோடான்னு கூட சொல்லுவோம். அது இப்படி தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பக்கோடா வேணும்னு நினச்சிங்கன்னா கடலை மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசி மாவில் போட்டு பாருங்கள். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா இதில் பெருங்காயத்தூள்லாம் இருக்கும், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை அப்படின்றதுக்காக. பெருங்காயத்தூளாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ரெடி மிக்ஸில் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம். என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா பேக்கிங் சோடா சேர்க்கணும், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த பக்கோடா மிக்ஸை வந்து நம்ம அழுத்தமாகவே பசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த கரம் பக்கோடான்றது கொஞ்சம் அழுத்தமாக தானே இருக்கும், மெதுன்னு இருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அழுத்தமாக பசையும் போது இந்த பக்கோடாவை வந்து நம்ம ஒரு 4-5 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், வீணாக போகாது. வெங்காயத்தை கொஞ்சம் குறைச்சி போடணும்னா. ஸோ இப்போ மாவு மிக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அரிசி மாவில் பக்கோடா போடலான்னு. ஸோ இது மெது பக்கோடா போட்டுட்ருக்கேன். லிட்ரலி இது வந்து அப்படியே நம்ம டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு மெது பக்கோடா. ஸோ மெது பக்கோடாவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக நான் காமிச்ச பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மிக்ஸை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கட்டியாகவும் அடுத்த பேட்ச் போட்டு காட்டினேன் பாருங்கள், அது எப்படி இருந்துச்சு. அப்படி இது பார்க்க எப்படி இருக்குது, கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கா. இது கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு. நான் திரும்பவும் சொல்கிறேன், டேஸ்ட்டிலலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. மென்று சாப்பிட்றதில்ல பல்லில்லாத பாட்டிங்களுக்கு மெது பக்கோடா கொடுத்துக்க வேண்டியதான். நம்மள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது அரிசி மாவு பக்கோடா. அரிசி மாவு பக்கோடா என்னை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா செவர விட்டு தான் நான் எடுப்பேன். உங்களுக்கு பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க. இப்போ நான் போட்ட அளவுக்கு வெங்காயம் போடக்கூடாது, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு நான் சேர்த்துருக்கணும். பட் இதுவுமே நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. இது நல்லா செவரட்டும், செவந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு மெது பக்கோடா பிடிக்குமா, இந்த மாதிரி கரம் பக்கோடா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கோடா வேகிற டயத்தில் நம்ம காஃபி போட்டுற வேண்டியதான். காஃபி தூள் நீங்களாம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்னு போடுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா மாதிரியே நானும் எடுத்து கொட்டுறேன். ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுருவேன், ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அள்ளி கொட்டிட்டு கசக்கிற மாதிரி ஆகிடும். நார்மலாக இந்த ஊர் காஃபி தூளே ரொம்ப கசக்கும். நாட்டு சர்க்கரை தீர்ந்து போச்சு, வாங்கி கொட்டணும். இது வந்து சிலிக்கான் ஜெல். அதுக்குள்ளே வந்து சர்க்கரை வந்து ஈரப்பதம் நம்ம கைப்பட்டு எடுக்கும் போதெல்லாம் வீணாக போய்டும்ல, அதுக்காக அதில் ஈரப்பதம் இருந்தால் அது உறிஞ்சிரும் அந்த சிலிக்கான் ஜெல். காஃபி போட்டு பக்கோடா எடுத்து சாப்பிடும் போது ஒரு சுகம் வரும் பாருங்கள். அதுவும் சுட சுட பக்கோடா இருக்கும் போது அப்படியே இந்தியாவுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நீங்கள் காஃபி சாப்பிடும் போது என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடுவீங்க? என்னோடய ஃபேவரட் மேரி பிஸ்கட் அண்ட் இந்த பொட்டலம். இதுதான் எங்கள் ஊரில் இதை பொட்டலம் தான் சொல்லுவோம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு பக்கோடாவை எடுக்க வேண்டியதான். நம்ம பக்கோடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊரில் உள்ள காஃபி தூள் மாதிரி சிக்கரிலாம் அதிகமாக இருக்காது, எவ்வளோ போட்டாலும் இந்த கலர் தான் வரும். தேங்க்யூ டு ஆல்.